இந்த படத்துல ஒரு பழமையான மியூசியத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் நெக்லஸை எப்படியாவது திருடணும்னு இவன் பிளான் பண்றான். அதனால அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய கூட்டி பெருக்கிற வேலைக்கு அப்ளை பண்றான். ஆனா அந்த சூப்பர்வைசர் இவனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. திடீர்னு அந்த சூப்பர்வைசர் பின்னாடி இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்துட்டு நானும் அந்த ஊர்க்காரன் தான், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு க்ளோஸா பேசுறான். இவனும் அந்த ஊர்க்காரன் தெரிஞ்ச உடனே அந்த லேடியும் இவன் சொல்றதுக்கெல்லாம் சம்மதிச்சு இவனையும் அந்த வேலையில சேர்த்திக்கிறாங்க. இவன் நினைச்ச மாதிரியே சூப்பர்வைசர் லேடி இவனை நம்பிடுறாங்க. இவனும் அந்த வேலையில சேர்ந்துடுறான். இப்ப இவன் எப்பவும் போல அந்த கூட்டி பெருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பார்வை பூரா அந்த டைமண்ட் நெக்லஸ் திருடணும் அப்படின்னு தான். ஏலம் விட போற அந்த நாளுக்காக ஜோயல் அப்படிங்கிற இவன் காத்துக்கிட்டு இருந்தான். ஏலம் நாள் வந்துருது. அன்னைக்கு இவன் பெரிய பணக்கார மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு வரான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கூட்டி பெருக்கிற வேலை செய்யறவங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆக்ஷன் நடக்கக்கூடிய மியூசியம்குள்ள போறாங்க. கேமரா இல்லாத இடமா பார்த்து வேணும்னே அவங்க சத்தத்தை எழுப்புறாங்க. என்னடா சத்தம்னு பாக்குறதுக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அங்க வராங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க மாட்டிட்டு நேரா ஏலம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல ஒருத்தர் நேரா போய் சிசிடிவி கேமரா ஆப்ரேட் பண்றவனை அடிச்சு போட்டுட்டு எல்லா சிசிடிவி கேமராவையும் பிளாக் பண்ணிடுறான். இப்போ எதுவுமே பதிவாக மாட்டேங்குது. கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு உள்ள இருக்கக்கூடிய ஆளு ஜோயலுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். இவனும் அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கரெக்டா ஏலமும் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே ஜோயல் மிகப்பெரிய தொகையை சொல்லிட்டு அந்த நெக்லஸை கேட்கறான். இவ்வளவு பெரிய தொகையை சொன்னதுனால உண்மையாவே அவனுக்கு வர்த்தா அப்படிங்கிறதுக்காக இவங்களும் இவனுடைய பயோடேட்டாவை செக் பண்ணி பாக்குறாங்க. இவனுடைய வர்த்து $576 மில்லியன் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜோயல் ஒரு உண்மையான பிசினஸ் மேன் தான் அப்படின்னு இவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆனா ஜோயல் உள்ளுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவன் ஃபேக்கா ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணிட்டு அதை வந்துட்டு அவங்க பாக்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். இப்போ வந்துட்டு அந்த நெக்லஸ் ஜோயல் கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணி அவன்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக அவனை தனி ஒரு ரூம் கூட்டிட்டு வராங்க. இந்த நேரத்துல ஜோயல் நான் அந்த நகையை வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றதுனால இவ்வளவு பெரிய பணக்கார கேட்கறதுனால இவங்க வந்துட்டு அந்த நகையை எடுத்து கரெக்டா ஜோயல் கையில கொடுத்துறாங்க. ஜோயலும் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நகையோட பியூரிட்டி செக் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கக்கூடிய இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா வந்து வேணும்னே இவனையும் அடிச்சு போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த நெக்லஸை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி அதை அடிச்சிடுறாங்க.